ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக் நீங்கள் வாயில் வச்ச உடனேயே கரைஞ்சிடும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ஈஸியாக இதை பார்த்து மைசூர் பாக் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பால் 1 கப் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இதே கப்பில் நீங்கள் 1 கப் அளவு சர்க்கரையும் 1.25 கப் அளவு நெய்யும் எடுத்துக்கணும். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கடலை மாவை சேர்த்து ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவோட வாசம் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் இந்த மாதிரி ஒரு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி சலிச்சுக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கோங்க. நான் ஒரு 1.25 கப் நெய்யை இந்த பாத்திரத்தில் உருக்கி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப்பு நெய்யை மெஷர் பண்ணி அந்த கடலை மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நான் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து இது நல்லா கம்பி பதம் வர்ற வரைய நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர டைமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கம்பி பதம் வந்திருக்கும். இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிற டைமில் நம்ம ஒரு பேனில் நெய் தடவி அதில் ஒரு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன் நான். இப்போது நம்ம கம்பி பதம் வந்துருச்சான்னு நான் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் கம்பி பதம். இந்த பதம் வர்ற வரை நம்ம சர்க்கரையை காய்ச்சணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவை சேர்த்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே மிச்சமாக வச்சுருக்கிற அந்த 1/2 கப் நெய்யை இதில் நம்ம இடையில 2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். நம்ம நெய் ஊற்றுறதெல்லாம் இந்த கடலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இது பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு 10லேருந்து ஒரு 13 நிமிஷம் ஆகும். நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். நம்ம கிளறாமல் விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். இப்போது திரும்ப நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 கப் நெய்யை ஃபுல்லாக இதில் இடையில சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கடலை மாவோட கலர் நல்லா மாறி பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி பந்து மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேனில் மாற்றிக்கலாம். பேனில் மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு அது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டால் போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கத்தியை வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பீஸ் போட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு நம்ம திருப்பினா போதும், அதுவாக நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட மைசூர் பாக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மைசூர் பாக் மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.